பிரச்சார பயணம் இருக்காதுன்னு நான் நினச்சேன். அது காரணம் என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்காவது எதிரிகளால் தான் பிரச்சனை, நம்மளோட விஜய்க்கு மட்டும்தான் தொண்டர்களால் பிரச்சனை சார். ரசிகர்களால் தொண்டர்கள்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. நம்ம ஆல்ரெடி பேசும்போதே இபிஎஸ் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரோ அங்கெல்லாம் அவருக்கு வாக்கு எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னு. அது மாதிரி திரு விஜய் கூட ஏற்படலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போது 3 மாவட்டத்துக்கு போகிறாரு, முக்கால்வாசி மாவட்டத்தை கவர் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அப்படியே மாறுவாங்களா? பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் பாசிபிலிட்டி இருக்குன்ட்டாரு, டிடிவி பாசிபிலிட்டி இருக்குன்ட்டாரு. ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கூடுதுன்னு தெரிஞ்சால் இவங்கெல்லாம் போகமாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? திரும்ப போக மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? சார் போகிறதுலாம் ரைட்டு தான் சார். ஃபஸ்ட்டு அனுமதி கொடுக்கணும் இல்லைங்க, அனுமதியே தரலையே காவல்துறை. கொடுத்துருவாங்கப்பா அதெல்லாம். ஃபஸ்ட்டு யாரும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஆஃபீஸர்ஸுக்கு விஜய் நோண்டணும் இவங்களை அனுமதிக்கூடாதுன்றதுலாம் இல்லை. மேலேருந்து ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நிப்பாட்டு அப்படின்னு சொன்னால் தான் பண்ண முடியும். இன்னொன்று, இது வரைக்கும் அது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கல. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு விஜயோட வண்டி போய் நிற்கிதுன்னா, திருச்சி போயிருக்கே நீ? போயிருக்கேன் சார். அகரம் மீட்டிங் மெயின் கார்டு கேட்டெல்லாம் எப்படி இருக்குன்றது தெரியாது உனக்கு. மெயின் கார்டு எப்படி இருக்கும்? அங்கே போய் கூட்டம் வைக்க முடியுமா? பாலக்கரை ஜங்ஷனில் போய் கூட்டம் வைக்க முடியுமா? அங்கே போய் நான் விஜய் வண்டியை நிறுத்த முடியுமா? அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நடத்தவே கூடாதுன்னு இந்த மாநாட்டுக்கு இழுத்தாங்களே 20 நாள், அது போன்ற வேலையெல்லாம் பண்ணல. இப்போ அட்மிஷன் கொடுத்துருவாங்க. கூட்டம் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டோம். விஜயோட வண்டி நிற்கிதுன்னா என்ன ஆகும்? சுத்துப்படியெல்லாம் புளி சோத்தை கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க அங்கே, ரைட்டா? அதை மேனேஜ் பண்ணணும்ல அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமாம், அந்த டிஃபிகல்ட்டி தான். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இவ்வளோ க்ரௌடை அநேகமாக அந்த அவுட்டரில் பைபாஸை ஒட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், டோல்கேட்டை ஒட்டி அந்த பக்கம் ஏதாவது அது மாதிரி தான் நகரத்துக்குள்ளே வேணும்னு கேட்கும்போது அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நடக்குது. தடை செய்யணுன்ற எண்ணெல்லாம் அவர்களுக்கு இல்லை. திரு அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது விஜயை பற்றி 10% ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா மாற்றம் வேணுன்றவங்க எப்பவுமே ஒரு 10% மக்கள் இருக்காங்க, பட் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் அண்ணாமலை பிஜேபி கட்சியில் இருக்கிறாரா அல்லது நம்மளை போல் யூடியூப் நடத்திட்டு இருக்காரா? சார் அவர் உண்மையை மட்டும் தான் சார் பேசுவார், நியாயமாக நடந்துக்கிறார். இரியா, இப்போ இந்த எந்த ஈவெண்ட் நடந்தாலும் ரெடியாக இதற்கென்று சில நிலைவத்துவான்கள் இருக்கிறார்கள். முன்னாடி நான் நிலைவத்துவான் இருந்தது, நான் சேனல் ஆரம்பிச்சிட்டதுனால இங்கிட்டு வந்துட்டேன். தராசு ஷியாம், அப்புறம் வேறு யார்ப்பா, அண்ணன் மணி, இது போல் ஸ்டாண்டர்டாக ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீ மைக்க போட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க இது ஒரு 10-12% இதுங்கன்ட்டு. அது மாதிரி கருத்து அவங்ககிட்ட கேட்டாங்க. உங்கள் வேலை விஜயை விமர்சனம் பண்ணும், அண்ணாமலைக்கு வேலை விஜயை விமர்சனம் பண்ணுறதா எத்தனை % அசஸ் பண்ணுறதா? சொல்லுப்பா சொல்லுப்பா. அவர் விஜய் வெளிப்படையாக உங்கள் கட்சியை பாசிஸ்ட் கட்சின்றாரியா? நீங்கள் இருக்கிறதுனால தான் அதிமுக கிட்டே வரமாட்டேன்ற சார். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி இல்லை சார், அதனால் உங்கள் அந்த பிஜேபி இருக்கிற கூட்டணியில் எங்களுக்கு அதிமுக கூட சிக்கல் இல்லை, பிஜேபி இருக்கிறதுனால அந்த ஏரியா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னாங்க எங்கள் கட்சி தீண்டத்தகாத கட்சின்னு உனக்கு கோவம் தானே வரணும். அது ஒன்றா ஒரு 10% வாங்குவார். நான் அவர்கிட்ட கற்று கேட்டாங்களா யூடியூபரா நீ? ஆமாம்மா, நீ யோசிச்சு பாருங்கம்மா. நம்ம சொல்லாமா நமக்கு எந்த சார்பும் கிடையாதுமா. நான் இன்னைக்கு ஒரு கட்சி உறுப்பினராக இருந்துக்கிட்டு நான் இங்கே பேச முடியாதுமா இந்த மாதிரி. நான் இன்னைக்கு எல்லா கட்சியை பற்றியும் பேசுகிறேம்மா. எதை பற்றி கேட்டிங்கனாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் கருத்து. திரு தராசு ஷியாம் அப்படி தான் சொல்லுவார், திரு எஸ்பி லட்சுமணன் அப்படி தான் சொல்லுவார், அண்ணன் திரு மணி அவர்கள் அப்படி தான் சொல்லுவார். ஏன்பா நீ ஒரு கட்சியில் இருக்கிற முன்னாள் தலைவராக இருக்கிற அந்த கட்சியில் உன் கட்சியை டிஃபெண்ட் பண்ணணும். விஜய் எப்போ ஜெயிப்பாருன்னு, இன்னொன்று விஜய் ஜெயிக்கவே மாட்டார், 2% கூட வராதுன்னு தானேப்பா சொல்லணும். கரெக்டாப்பா? ஏங்க தேர்தலில் போட்டி போட சொல்லுங்கள், சும்மா இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள். நாங்கள் திருப்பி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3வது முறையாக மோடி அவர்கள் தலைமையில் எங்கள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்தியாவில் இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம், எங்கள் கட்சி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லாமல் ஒரு 12% வாங்குவாருங்கண்ணா. அப்போ இவருக்கு ரோலே அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போய் விஜய்கிட்ட சேர்க்கறதுன்றது இப்போ புரியுதா? நான் கூட சார் நினச்சேன் சார், நீங்கள் சும்மா அண்ணாமலை அவர்களை பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க, அவரை பிடிக்கல அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ தான் புரியுது. ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கோம்னா அந்த கட்சிக்கு சார்பாக தான் நம்ம செயல் பண்ணணும். ஆமாம் தம்பி, அதான்ப்பா உனக்கு வேலை. அந்த கட்சி தான்ப்பா உனக்கு அடையாளம் கொடுத்தது, அந்த கட்சி தான்ப்பா உனக்கு அட்ரஸு. நீ என்ன ஒரு 200 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கா, அது மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருப்ப. நீ உன்னை ரிசைன் பண்ணிட்டு வந்த உடனே உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்து உன்னை ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு அண்ணாமலை ஃபார் சிஎம்னு பேசுகிற லெவலுக்கு நீ உன்னை அந்த கட்சி தானே உனக்கு கொண்டு வந்துச்சு. கண்ணை மட்டும் டிஃபெண்ட் பண்ணுமா வேணாமா? உன் கட்சி விமர்சனம் பண்ணுற ஒரு தலைவரை போய் ஒரு 10-12% வாங்குவாருங்கண்ணா. இங்கே இவ்வளோ பரபரப்பாக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஜூலை மாதம் அண்ணாமலை இக்கரை பலுவாம்பட்டியில் 6 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு 2-3 கோடிக்கு. என்கிட்ட நான் ஏழை விவசாயியின் மகன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொன்னார்ல. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த இக்கரை பலுவாம்பட்டியில் லேண்டு வாங்கினது, இந்த விவரத்தெல்லாம் பிஜேபி எடுத்துகிட்டு தான் இவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் பதவி கொடுக்காம வச்சுட்டு இருக்காங்க. புரியுதா? இப்போ நான் இவ்வளோ விவரத்தை சொல்கிறேன். அண்ணாமலை தான் டிடிவி ஏற்கிறாரு, பன்னீரை ஏற்கிறாரு, விஜய் கூட கொண்டு போய் இவங்களெல்லாம் சேர்க்கணும்.
ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன். இப்போது ஏடிஎம்கே இன்டாக்டாக இருக்குது, ஓகேவா? செங்கோட்டையன் புசுறு இல்லை, டிடிவி இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டை வைக்கல, இவங்க சசிகலா வந்து இறுதி நேரத்தில் இணைஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு வின்னிங் சான்ஸ் இருக்கா இல்லையா? தேமுதிக லாஸ்ட் மினிட்ல வந்துடும், பாமக ஆஃப்கோர்ஸ் ஒரு ஃபேக்ஷனாவது வந்துடும், ரைட்டா? அதிமுகவுக்கு வின்னிங் சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குது சார். அப்போ அதை கெடுக்கிறதுக்கு இந்த வேலைகள்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு, ரைட்டா? இதில் அண்ணாமலை கீ ரோல் ப்ளே பண்ணுறாரா? வந்து இன்னொன்று கிட்டத்தட்ட யூடியூபர் ஆகிட்டாருமா, அவர் சொல்கிறார் பாருங்க, 3 நாளாக நடக்கிற அரசியல் எனக்கு பிடிக்கவே இல்லைண்ணா சொன்னாரா? யோ, உன் விருப்பத்துக்கெல்லாம் நடக்காதியா சொன்னாரா இல்லையாப்பா? சொன்னார் சார். எல்லாம் மாறும்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே கட்சிக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீ நேராக டிடிவி தினகரன் வீட்டுக்கு போயிருக்கணும், ரைட்டா? நீங்கள் இங்கிட்ட ஊதுறது, அவர் வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வரலங்க, நைனார் வேஸ்ட்டுங்க அப்படின்றது என்ன பார்க்குறோம்லாம் அவ்வளோ பைத்தியக்காரனா? செங்கோட்டையன் பற்றின ரியாக்ஷன் கொடுங்க அப்படின்னா, ஆனால் ரியாக்ஷனே இல்லைங்கண்ணா, அதான் என் ரியாக்ஷன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்படி சொல்ல அதிமுக விவகாரத்தில் நான் தலையிட விரும்பலை அப்படி சொல்லிட்டு போயிட்டார் சார். அதிமுக விவகாரத்தில் தலையிட விரும்பலைன்னா எதுக்காக சார் மீண்டும் மீண்டும் அதிமுக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க? உங்களை தான் தூக்கிட்டு தலைவர்னு ஒருத்தர், நைனா நாகேந்திரன் ஒருத்தர் தலைவராக அங்கே வச்சுருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு மைக்கை நீட்டினா ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு நாள் ஒரு சொன்னார் ஞாபகம் இருக்கா? அண்ணா நான் சாதாரண தொண்டேன், பேச விரும்பலை சொன்னார் ஞாபகம் இருக்கா? முடியல, நான் தான் சொன்னேன்ல, நியூஸ் வரலைன்னா கையெல்லாம் உதறும். இதுக்காக தான் வெட்டியாக அந்த கல்யாண மேட்டர் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? புறக்கணித்தார் பார்த்தீர்களா அமித்ஷாவை? எல்லாருக்கும் மஞ்சத்தூள் கிஃப்ட் கொடுங்க. படுத்து எம்எல்எம் பிஸ்னஸ் போல இருக்குது, மஞ்சத்தூள் வியாபாரம். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினா இன்னும் 2 பேரை சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ மஞ்சள் பொடி. அப்படி இல்லை சார், மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் இல்லை ஆர்கானிக் மஞ்சள், வாட் எவர் இட் இஸ், யூ லுக் அட் இஸ் ப்ரையாரிட்டிஸ். அது அவர் படமே போட்டிருக்குல்ல அந்த மஞ்சள் பொடியில். நான் நினைக்கிறேன் இந்த வாங்கினாருன்னு ஏதோ நிலம் வாங்கினாரு சொன்னீங்களா, அங்கே மஞ்சள் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், மஞ்சள் விவசாயம். அது அந்த இக்கரை புலுவாம்பட்டின்றது எந்த இடம் தெரியுமாம்மா? ஈஷா இருக்குல்ல, அதோட ஃபுட்டில்ஸு பயங்கரமாக விளையிற இடம். ஈஷா இருக்குல்ல, அந்த வெள்ளியங்கிரி ஹில் இருக்குல்ல, அது இக்கரை புலுவாம்பட்டி பஞ்சாயத்தில் தான் இருக்குது. எத்தனை ஏக்கர்? 5 ஏக்கர் 6 சென்ட். பொண்ணு விளையிற பூமி அது. ஏழை விவசாயின்னு சொல்லிட்டு இருந்தார்ல அவர் மற்றும் மனைவி பெயரில் இதை வாங்கியிருக்கிறாரு. இந்த ரியல் எஸ்டேட் இது போல் எல்லா விஷயமும் பிஜேபிக்கு தெரிஞ்சு தான் அவரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் பதவி கொடுக்காம வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கட்டிச்சோத்தில் கட்டின எலி மாதிரி இருக்காரு, இன்னும் அதுக்கு ஒரு கடிவாளம் போடாமல் எதுக்கு சார் பிஜேபி இருக்கு? லுக் மாலதி, பிஜேபி ஹேஸ் இன்வெஸ்டட் மோர் தென் 4 years ஆன் அண்ணாமலை. ஓகே, தேவ் ஆல்ரெடி டேம்ட் ஹிம். ஏற்கனவே டேம் பண்ணி தேவலாம் பேசாதன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. ஹீ ஸ்ட்ரெச்சிங் தட் லிமிட். ஒரு கட்டத்தை, அதுவும் அவங்க ஒரு பிஜேபி மாதிரி ஒரு கட்சி தேர்தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எடுத்தேன் கவுத்தேன்னு எந்த முடிவையும் செஞ்சிட மாட்டாங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி அண்ணாமலை வந்து நீக்கிட்டாங்கன்னா, அண்ணாமலை நேரடியாக போய் நீங்கள் அவங்க கூட மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருந்த அண்ணாமலை நேரடியாக வெளிப்படையாக அண்ணா வாங்கினா அப்படின்னு இந்த டிடிவி இங்கிட்டு ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட் பண்ணார்னா இன்றைக்கி ரகசியமாக பண்ணிகிட்ருக்காரு இல்லையா? எதுக்கே ரகசியம், வெளில போய் பேசி அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஆச்சு இல்லை? எங்கேயாவது ஒரு பதவி கொடுத்து அனுப்பிச்சி விட்ற வேண்டியது தானே? அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது மாலதி. சொல்கிறீங்கல்ல, திஸ் இஸ் குட். நீங்கள் இமாச்சல பிரதேச பிஜேபிக்கு மேலிட பொறுப்பாளர்னு போட்டு மேலே போய் உட்காந்துட்டு பொறுப்பாருங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. பீகார் தேர்தல் முடிஞ்சோடனே நடக்கும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு முன்பே நடக்கிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்டாக, ஏன்னா பீகாரில் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இது ப்ரையாரிட்டி இல்லை.